இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான வீடியோ. அதாவது ஏற்கனவே கனவா மீனில் கிரேவி வச்சுருக்கிறோம் மிளகாய் தூள் போட்டு. இன்றைக்கி இது பெப்பர் மட்டுமே போட்டு, அதாவது மிளகு மட்டுமே போட்டு ஒரு கிரேவி செம்மையான ஒரு தொக்கு பண்ண போகிறோம். வழக்கம் போல் என்னோட இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு புதுசாக வர்றவங்க என்னோட இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி நம்ம ஒரு 1/2 கிலோ கனவா வாங்கியிருக்கிறோம். இந்த கனவா எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு. ஏற்கனவே இதை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பால் போல் வெள்ளை வெள்ளைன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ வைக்கிறதுக்கு இந்த தொக்கு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். சட்டி காஞ்சதும் ஒரு 50 ml எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னு பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கிறேன். அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக கேட்டேன். வெங்காயம் அதில் கிடந்து பொரியணும். பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக நல்லா வதக்கிடணும். எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த 4 பச்சை மிளகா கீறி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டு வதக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சுருங்கிடுச்சுன்னு, நல்லா பொன்னிறமாக வதங்குச்சு. இப்போது ஒரு 2.5 டீஸ்பூன் மாத்திரம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கோ அந்த அளவுக்கு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த வெண்ணெயில் எல்லாத்துலேயும் கிடந்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு விழுது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கனவா மீன் கழுவி வச்சுருக்கிற அந்த கனவா மீனை கொட்டிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுது இதிலையே பாருங்கள் கொட்டி நல்லா பெரட்டி விட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கிளறக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக கிளறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜென்டிலாக கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட சேர்த்து உடனே கிளறி மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே அடுத்து இதோட சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த தக்காளி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடணும். இந்த தக்காளியை சேர்த்தும் எல்லாத்தையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளியை பாருங்கள் இதோட சேர்ந்து எல்லாமே வேகணும். அடுத்து நான் எனக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்க்கணும், ஏன்னா இது கடல் உணவு. அடுத்து பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள். அடுத்து ஜீரகம், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். அடுத்ததாக நான் ஒரு 2 டீஸ்பூன் கணக்குக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தெரியும், அதனால் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். ஆனால் டீஸ்பூன் கணக்குக்கு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதாவது குமின் பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜென்டிலாக கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஜென்டிலாக. அப்புறம் இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு மட்டும், தேவைன்னாலும் கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 50 ml மட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம், அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 2 டீஸ்பூன் கணக்குக்கு நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுதான் இதில் மெயின் சாப்டரே. நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலை, அதனால் பெப்பர் தூள் தான் நமக்கு முக்கியம். இந்த பெப்பர் தூள் சேர்த்துட்டும் வழக்கம் போல் நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதுன்னு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், நீங்கள் ஃப்ளேமை கூட்டக்கூடாது. மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு 200 ml, அதாவது எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன்னு. முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து அது வத்துற வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒரு அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள். ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டா போதும். இப்போ மல்லித்தலை தூவி முடிச்சுக்கலாம். முடிஞ்சிருச்சு. கனவா தொக்கு நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மல்லித்தலைலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அருமையான கனவா மிளகு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோட இந்த வீடியோவை பொறுமையோட வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.